கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. அமைச்சர் பதவி வாங்கி தருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பெயரில் போலி இமெயில் மூலம் ரூபாய் 8 கோடி பேரம் பேசிய வழக்கில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 2 செல்போன்கள் மற்றும் ஒரு சிபியுவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பதவி வாங்கி தருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பெயரில் போலி இமெயில் மூலம் 8 கோடி பேரம் பேசிய வழக்கில் தற்போது 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இப்ப கைதாகி இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பான முழு விவரங்கள். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான ஆதவ் அர்ஜுனாவோட பெயர்ல போலியான மின்னஞ்சல் கணக்கை உருவாக்கி வெங்கடேஷ் என்று அறிமுகமாகி கொண்ட நபர் ஆள்மாறாட்டம் செய்தும் அதே போன்று போலியான மின்னணு ஆவணங்களை தயாரித்து தொடர்ச்சியாக ஏமாற்றம் செய்து வருவதாக கூறி அதே போன்று ஒரு வில்லிவாக்கம் காவல் நிலையத்துல நிஷ்வாக் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். புகாரின் பேர்ல வில்லிவாக்கம் போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவலானது வெளியானது. குறிப்பாக கடந்த ஜூலை 2026 வேலூரை சேர்ந்த ரூபன்ராஜ் மற்றும் சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த சக்தி அர்ஜுன் ஆகிய இருவரும் தங்களுக்கு அமைச்சரை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை நன்றாக தெரியும் என்றும் ரூபாய் 8 கோடி கொடுத்தால் வேலூர் எம்எல்ஏவிற்கு அமைச்சர் பதவி வாங்கி தருவது முடியும் என்று வெங்கடேஷுக்கு தெரிந்த தயாளன் என்பவரிடம் கூறியிருக்கிறார். இதனை நம்பிய தயாளன் இத்தகவலை வெங்கடேஷ் மூலமாக எம்எல்ஏ அலுவலகத்திற்கும் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே தான் ரூபன்ராஜ் தனது மடிக்கணியை பயன்படுத்தி தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா பெயர்ல ஒரு போலியான மின்னஞ்சல் கணக்கை உருவாக்கி அதிலிருந்து வந்த ஒரு செய்தியை கைபேசி மூலமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெங்கடேஷ் மூலமாக வாட்ஸ்அப்ல அனுப்பி வைத்து நம்பி வைத்திருக்கிறார். குறிப்பாக முதற்கட்டமாக 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தனக்கு அமைச்சரிடம் பேசி இது போன்று அமைச்சர் பதவி வாங்கி தருவதாகவும் அவர் நம்ப வைத்த நிலையில முதற்கட்டமாக அந்த 50 லட்சம் ரூபாயை கேட்ட நிலையில அதை வாங்குவதற்காக இருவரும் நேரில் வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் சந்தேகமானது அடைந்து உடனடியாக இது குறித்து எம்எல்ஏ உடனடியாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு கேட்ட போது இவர்கள் அனைவருமே மோசடி நபர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் பேர்ல தான் தற்போது ஆள்மாறாட்டம் செய்து இது போன்று போலியான இமெயிலை உருவாக்கி மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு ரூபன்ராஜ் மற்றும் அதே போன்று சக்தி அர்ஜுன் ஆகிய இருவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் இருந்து 2 செல்போன்கள் மற்றும் ஒரு சிபியு ஆகியோர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் இது ஒரு பரபரப்பான தகவல்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதே போன்று இந்த மோசடி நபர்கள் பலரிடம் இது போன்று மோசடியில ஈடுபடுவதும் குறிப்பாக கோயிலுக்கு சென்ற போது தான் இது போன்று பழக்கம் ஏற்பட்டு இந்த அமைச்சர் நன்றாக தெரியும் என மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில அவர்களை கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்ட பின்னர் தான் வேறு யாரையெல்லாம் இது போன்று ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.